ஸோ இந்த டயக்ராம்ல குடுத்திருக்கிற மாதிரி, அ நம்ம வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியர், கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அப்ளிகேஷன் டீம் சாரி அம் டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட ஒரு சர்வர் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அஸ் அ இன்ஜினியரா நம்ம என்ன பண்ணுவோம், சர்வர பில்ட் பண்ணி குடுப்போம். ஸோ இங்க இந்த இமேஜ்ல ஹைலைட் ஆயிருக்கிற மாதிரி, இந்த எல்லோ கலர்ஸ் இது இது எல்லாமே டேக்கிங் கேர் பை கிளவுட். ஸோ இதுக்கு நமக்கு ஓகே. டைரக்ட்டா இன்டராக்ஷன் கிடையாது. அப்போ அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர், கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம என்ன பண்ணுவோம், ஓஎஸ் மீன்ஸ் இந்த இடத்துல விர்ச்சுவல் மெஷின் தான் வந்துட்டு ஓஎஸ்ல வரும். ஸோ நம்ம ஒரு விர்ச்சுவல் ம். மெஷினை பில்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த விர்ச்சுவல் மெஷின் கண்டெயின் ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ். ஒரு விஎம் நம்ம கிரியேட் பண்றோம்னா, அதுல ஓஎஸ் இருக்கணும். அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடிய ரன் டைம் இருக்கணும். ரன் டைம்ங்கிறது இப்போ அவங்க விசுவல் ஸ்டுடியோ, டாட் நெட் இந்த மாதிரி டெவலப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து அதுக்கு தேவையான பிளக்இன்ஸ் இருக்கணும். அது எல்லாமே டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் சர்வர்ல பண்டில் ஆகி தான் வரும் ஜென்ரலாவே. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஓகே. லாங் பேக்லாம் பார்த்தா ஒவ்வொருக்கும் தனித்தனியா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு டிஃபால்ட்டான ஒரு பிளக்இன் அது. அது மைக்ரோசாஃப்ட் உடைய ம். ஓஎஸ் ரன் ஆகுறதுக்கே அந்த பிளக்இன்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ அது டிஃபால்ட்டாவே இந்த 4 இதுவுமே வந்துரும். ஆன் டாப் ஆஃப் தட் இப்போ ஜாவா டெவலப்பரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜாவா ஜேடிகே, ஜாவா ஜேஆர்இ இன்ஸ்டால் பண்ணி குடுக்கணும். அதுவே டாட் நெட் டெவலப்பரா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி குடுப்போம் ஜென்ரலா. அப்போ அந்த ஓகே. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு சில ரன் டைமும் மிடில்வேரும் சப்போர்ட் பண்ணா தான் அந்த அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகும். இல்லன்னா அப்ளிகேஷன் கிராஷ்டுன்னு வரும். இல்ல அப்ளிகேஷன் நாட் ரன்னிங் டியூ டூ திஸ் ஃபைல் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற மாரி ஒரு எரர். ஸோ ஆஸ் எ இன்ஜினியரா நம்ம என்ன ஓகே. பண்ணுவோம், அந்த எரர வச்சு கூகுள் பார்த்து அது என்ன எரர், அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்துட்டு, சர்வர் லெவல்ல அதாவது ஓஎஸ் லெவல்ல என்ன இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அத பண்ணி அந்த இஷ்யூவ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த டெவலப்பர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் மெஷின. ஸோ இதுதான் வந்து இந்த மிடில் ஓகே. வேர் ரன் டைம்ன்றது. இதுக்கு டெடிகேட்டடா ஓகே. எந்த ஒரு காம்போனன்ட்டுமே கிடையாது. கிளவுட பொறுத்தவரைக்கும். ஓகே. ஸோ சரிங்களா? பாத்தீங்கன்னா, இப்போ பேஸ்ல பாத்தீங்கன்னா, அவங்களே வந்து ஓஎஸ் மிடில்வேர் அவங்களே குடுத்துடுறாங்க. குடுத்துருவாங்க. அப்போ ஆமா. ஆஸ் பேஸ் இன்ஜினியரா பாத்தீங்கன்னா, ரன் டைம் அப்ளிகேஷன் மட்டும்ங்கும்போது அது எப்படி அந்த இடத்துல? இந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னா, நம்ம என்ன அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன்ல நம்ம என்ன ரன் பண்ண போறோம்? பைத்தான் ரன் பண்ண போறோமா? இல்ல டாட் நெட் ரன் பண்ண போறோமா? ஜாவா பேஸ்டு ரன் பண்ண போறோமா? நோட் ஜேஎஸ் பேஸ்டு ரன் பண்ண போறோமா? இது 2 மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய மிடில்வேர், ஓஎஸ் இது எல்லாமே பேக் போன் ஆயிடும். அஜூர் மெயின்டெயின் பண்ணிருவாங்க. ஓக் ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ஓகே. அப்ளிகேஷன டிப்ளாய் பண்றப்போ, ஜஸ்ட் நம்ம என்ன ம். அப்ளிகேஷனோ, அந்த அப்ளிகேஷன் அதுக்கான ரன் டைம மட்டும் செலக்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிடுவோம். ரிமைனிங் பார்ட் நம்ம அத ஓகே. பத்தி வொரி பண்ணிக்கிறவே மாட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஓகே. பாஸ் சர்வீசஸ் கீழ வர்றது. ஓகே. ஓகே ப்ரோ. இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ்னா இது 4மே இருக்கு அப்டின்ட்டு. ம். இப்போ மெயினா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கும்போது வந்து அசூர் அட்மின். அசூர் ம். அட்மினுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஐஏஎஸ் மட்டும் தான் இப்போ டோட்டலா ஏ டூ இசட் இப்ப இது மட்டும் தான் நம்ம கத்துக்க போறோமா? இல்ல வந்து இது 3மே கத்துக்க போறோமா? இல்ல. நம்ம கத்துக்கிற போறது ஐஏஎஸ் காம்போனன்ட் மட்டும் தான். உங்களுக்கு ஒரு சில பாஸ் ஓகே. காம்போனன்ட்ஸ் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் வரும். லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் கேட்வே, ஓகே. பாஸ் உடைய ஃபுல் காம்போனன்ட்ஸ் வராது. ஒரு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் மட்டும் ம். இன்க்ளூட் ஆகும். அது எது எதுங்கிறது ஓ! அந்தந்த டாபிக் வர்றப்ப நான் சொல்லுவேன். இது வந்து ஓகே. பாஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ம்ஹ்ம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம ஃபுல்லா டேக் ஓவர் பண்றது வந்து ஐஏஎஸ் மட்டும் தான். ஐஏஎஸ் மட்டும் தான். ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. ஏஎஸ் பிளஸ் வந்து பாஸ்ல ஃபியூ காம்போனன்ட்ஸ் அது அந்த டாபிக் நான் வர்றப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவேன். ஸோ அப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஓகே. ஆ ஓகேங்களா? ப்ரோ ஃபைன். இதுல ம். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் நேத்து நோட்ஸ் எடுத்தேன். ஒரே செகண்ட் இருங்க. இப்ப என்னன்னா, இப்போ ஐஏஎஸ், பாஸ், சாஸ் இதுக்கு வந்து டெஃபினேஷன் குடுக்குறப்போ, ஆ இப்ப நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் service, there are certain things handled taken care by Azure Cloud. ம். Few ம். things taken care by respected cloud engineering. ம்.
ஸோ இப்போ பேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து சர்டன் திங்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபியூ திங்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுடு. ஆமா. கரெக்ட்டுங்களா? அது வந்து நம்ம இன்னும் டீப்பா வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது இது வந்து இவங்க சர்டன் திங்ஸ் இது யூஸ் பண்றாங்க. கிளவுட் இது வந்து யூஸ் பண்றாங்கன்ட்டு. இப்போ SaaSன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா, ஆல் ஆல் தி திங்ஸ் டேக்கன் கேர் பை அசூர் கிளவுட் ஒன்லி. அப்போ நம்மளோட வொர்க்குங்கும்போது அதை அந்த இடத்துல நம்ம எப்படி மென்ஷன் பண்றது? ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஒர்க்குங்கிறது என்னன்னா, பெரிய இன்வால்வ்மென்ட் இருக்காது. இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றது எல்லாமே வந்து அஜூருடைய பேக் போனே மேனேஜ் பண்ணிக்கிருவாங்க. இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஓகே. அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு டெவலப்பருக்கு ஒரு அப்ளிகேஷனுங்கிறப்போ, அந்த டெவலப்பர் ஜாவா டெவலப்பரா இருந்தா ஜாவா, ஜேடிகே அந்த மாதிரியான பிளக்கின்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். .NETனா ஓகே. அவங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ. ஸோ இது எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணிக்கிறது அவங்களே ப்ரொவிஷன் பண்ணிருவாங்க. ஸோ நம்மளுக்கு என்னன்னா, ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆகுது அப்படின்னா, அத டெவலப் பண்றது எல்லாமே அஜூரே டெவலப் பண்ணிருவாங்க. நம்மளுக்கு டெவலப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டிட்டி மட்டும் குடுப்பாங்க. என்டிட்டின்னா அந்த அப்ளிகேஷனுடைய டிசைன் குடுப்பாங்க. இப்படித்தான் நீங்க கேட்ட ரிக்வயர்மென்ட் இதுதான். இது நாங்க ரெடி பண்ணியாச்சுன்னு குடுப்பாங்க. அந்த என்டிட்டிங்கிறது ஒரு URL பேஸ்ட் என்டிட்டியா குடுப்பாங்க. பிளஸ் வந்து லாக்ஸ் குடுப்பாங்க. ஓக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் ஓகே. வந்திருக்குன்னு சொல்லி லாக்ஸ் பாத்துக்கிறதுக்கு குடுப்பாங்க. நம்ம ஓகே. டெவலப் பண்றதே கிடையாது. எல்லாமே அவங்களே டேக் ஓவர் பண்ணிருவாங்க. ஓகே, ஓகே. ஸோ இது எப்படி ப்ரோ நம்ம சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்றேன்னா, இந்த ம். சாஃப்ட்வேர் சர்வீஸ் தேர் ஆர் ஆல் திங்ஸ் ஹேண்டில்டு டேக்கிங் கேர் பை அசூர் கிளவுட். தென் ம். அதுக்கப்புறம் எப்படி சொல்றது நம்ம? உங்களுக்கு டெக்னிக்கல் வேர்ட் கேக்குறீங்களா? டெக்னிக்கல் வேர்ட். ஏன்னா நானு நோட்ஸ் எழுதிக்கிறேன். நானு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்லிட்டு நாங்க எழுதுறோம். அதுதான் ப்ரோ. நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்றீங்க? ChatGPTல போட்டு ஒரு 2 லைன்ஸ்க்கு ம். எக்ஸாக்ட்டான கன்டென்ட், அதாவது டெக்னிக்கல் கன்டென்ட். ஓகே, ஓகே. உங்களுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, அஜூர் சாரி. இப்ப நீங்க வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, Software as a Services is a cloud-based software delivery model where applications are hosted by the provider like Microsoft Azure and accessed over the internet. So ஓகே. Azure handle infrastructure security updates so user can focus the software without worrying about the maintenance. So இந்த 2 பாயிண்ட்ஸ் சொன்னாலே போதும். ஓகே. இல்ல நீங்க வந்து அந்த பிராக்டிகலா நீங்க சொல்றப்போ இன்னும் வந்து எங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகுது. இல்ல அதுதான். இப்போ இப்ப நான் நாங்க இத நெட்ல போய் சொன்னையே ஆ, தான். இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ, ம். இந்த லைனே தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படின்னா, ஆக்சஸ் டூ ஓவர் தி இன்டர்நெட்ங்கிறது நம்மளுக்கு ஒரு என்டிட்டி URL குடுப்பாங்க. அத நம்ம வந்து இன்டர்நெட் வழியா அந்த அப்ளிகேஷன நம்ம அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் வேர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹோஸ்டட் பை அஜூர். அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்றது, ஏ டூ ஜெட் மெயின்டெயின் பண்ற எல்லாமே வந்து அஜூரா போயிடுவாங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் ஆக்சஸ் டூ த இன்டர்நெட். ஓகே. இப்போ ஓகே. ஜஸ்ட் எப்படின்னா, வந்து இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட்டே நீங்க அப்படியே நோட்ஸா எழுதணும்னு நினைக்கிறீங்க. அது கரெக்ட் தான். அது ம். எப்படின்னா, அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகணும்ல. அப்போ வந்து நம்ம ஓகே, ஓகே. ChatGPTலயோ இல்ல ஜஸ்ட் Google பார்த்து அந்த டெக்னிக்கல் வேர்ட மட்டும் நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. சரிங்களா? ஓகே. ஏன்னா இனி வந்துட்டு வந்து நீங்க அந்த URL சொன்னீங்க, என்டிட்டின்னு சொன்னீங்க. ஸோ வந்து அது எப்படி எனக்கு தெரியல. ஸோ இல்ல அதுக்காக தான் நீங்க வந்து ஒரு ஈவன் அதுதான் ப்ரோ. என்டிட்டிங்கிறதே ஜஸ்ட் லைக் அந்த URL தான். அது வந்து 2 டிஃபரெண்ட் நேம்ஸ்ல நான் ஓகே. சொல்லியிருப்பேன். என்டிட்டி ம், ம், URL ம். என்டிட்டின்னு சொல்லல. ஜஸ்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்டிட்டிங்கிறதே வந்து ஓகே, ஓகே. நம்மளுக்கு ஒரு எப்படின்னா ஒரு URL பேஸ்டு அத நம்ம அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஈவன் அது வந்து ம், ஜஸ்ட் ம். லைக் இதுதான். ஈவன் நானுமே இன்னும் எனக்குமே இந்த சாஸ் இதுவும் கிடைக்கல. இப்ப இதுக்கு பெஸ்ட்டா எக்ஸாம்பிள் ஓகே. சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய Gmail. ஓகே. ஸோ நம்ம Gmailக்கு ஜஸ்ட் www.gmail.com அது வந்து ஒரு URL தான். அது ஒரு என்டிட்டி தான். அந்த ஆ, ஆ. என்டிட்டிக்குள்ள ஓகே, போயிட்டா, ஓகே. நீங்க என்ன பண்றீங்க, உள்ள போயிட்டு நம்மளுக்கு என்ன இமெயில்ஸ் வந்திருக்கு, நம்மளுக்கு வந்து நெறைய டேஷ்போர்ட் ஆ. ஃபீச்சர் குடுத்துருக்கு. ஸோ இது எல்லாம் டெவலப் ஓகே. பண்ணது யாரு அப்படின்னா, அந்த டெவலப்மென்ட் டீம் தான். நம்ம டெவலப் பண்ண கிடையாது. பட் அஸ் அ பீப்பிளா நம்ம என்ன பண்றோம், போறோம், லாகின் பண்றோம், பார்க்குறோம், நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குன்னா ஓகே ஃபைன். வி ஆர் அக்செப்டட். அதே மாரி தான் இந்த SaaS சர்வீசஸ்மே. இந்த Gmail வந்து ஒரு பெஸ்ட் ஓகே, எக்ஸாம்பிள்னு ஓகே. நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம்.
ஓகே 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 ப்ரோ. ஓகே. எனி அதர் டவுட்? இல்ல இல்ல. ஃபைன். ராஜி, உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார், யூஆர்எல் சொல்றீங்களா? லிங்க் தானே அதை சொல்றீங்க? ஆமாமா, யூஆர்எல் லிங்க் என்டிடி தான் யூஆர்எல். யூஆர்எல் அது இந்த ஹெச்டிடிபி அப்படின்னு ஹெச்டிடிபிஎஸ்ன்னு டைப் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் யூஆர்எல். சாஸுக்கு வந்து அந்த மாதிரினா எல்லாமே அஜூரே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இமெயிலுக்கு ஒரு லிங்க் மாதிரி அனுப்பிடுவாங்க. அப்படித்தானே சொல்ல வரீங்க? ஆமா. நீங்க வந்து ஓகே ஓகே. ரொம்ப பெருசா சாஸ பத்தி நம்ம நினைக்க வேண்டியது இல்ல. ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஐஆஸ் அண்ட் ஐஏஎஸ் சாஸ்ல மட்டும்தான் பெருசா இருக்க போகுது. ஆமா. ஓகே சார். சரி, நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஓகே சார். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஜூர்க்குள்ள இப்பதான் வரோம். அஜூர் கிளவுடுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்டா வரோம். மைக்ரோசாஃப்ட் அஜூர் நேவிகேஷன் அண்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டாபிக். மைக்ரோசாஃப்ட் அஜூர் நேவிகேஷன் அண்ட் சைன் அப் அப்படிங்கிறதுனா, நம்ம லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம்ல சொல்லியிருப்பேன். அஜூருடைய அந்த பேக் போனுக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டு தான் வந்து மைக்ரோசாஃப்ட்.com அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த இமேஜ்ல டயக்ராம்ல சொல்லியிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய பேக்எண்ட் இங்க இருக்கு. ஸோ அஜூர் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் portal.azure.com URL இது வந்து GUI பேஸ்டு டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த டேஷ்போர்டு வழியா தான் A to Z ஆக்டிவிட்டிஸ் அஸ் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம எல்லாத்தையும் பண்ண போறோம். இப்போ இந்த டேஷ்போர்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பப்ளிக் ஃபேஸ்டு URL அஜூர் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அஜூர் கூட கம்யூனிகேட் பண்றாங்க. portal.azure.com இந்த URL கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது டைரக்டா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கூட போய் டைப் ஆகும். ஸோ ஜென்ரலா வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும், மைக்ரோசாஃப்ட்ல நிறைய வெப்சைட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே ஓகே. ஸோ மைக்ரோசாஃப்ட்ல எந்த ஒரு வெப்சைட்ல நம்ம லாகின் பண்ணாலும் நமக்கு வந்து அக்கௌண்ட் வேணும். அதாவது எந்த வெப்சைட்ல நம்ம போய் லாகின் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சைன் அப் பண்ணிருக்கணும். ஸோ சைன் அப் பண்ணாதான் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம ஒரு மெம்பரா உள்ள போக முடியும். இந்த சேம் கண்டிஷன் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர்லையும். ஸோ அஜூர்ல நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னா அஜூர் போர்ட்டல்ல நம்ம ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணாதான் நம்மளால அந்த portal.azure.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ள போக முடியும். இப்போ நான் உங்களுக்கு லேட்டரான் காட்டுறேன் சைன் அப் எப்படின்னு. இப்போ நான் அதில் சைன்இன் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. ஸோ ஜஸ்ட் நான் என்னோட அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட் வழியா லாகின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கொடுத்த உடனே எனக்கு மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலுக்குள்ள portal.azure போயிருந்துட்டு என்னோட URL அதாவது லாகின் பண்ணிட்டேன். portal.azure.com ஹோம் பேஜுக்கு நான் லாகின் பண்ணி வந்திருக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்டுடைய அஜூர் பேஜ். ஸோ இது வழியா தான் நம்மளுடைய A to Z ஆக்டிவிட்டிஸ் இருக்க போது. அஸ் அ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் எல்லாமே இந்த ஒரு போர்ட்டல் வழியா மட்டும்தான் பண்ண முடியும். அதர் தேன் தட் நம்ம டைரக்டா வந்து அஜூருடைய பேக் போனை ரீச் பண்ண முடியாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்காகவே அவங்க டிசைன் பண்ணியிருக்கிற பேஜ் தான் வந்து இந்த portal.azure.com. சரிங்களா? இதே மாதிரி டெவாப்ஸுக்கு மைக்ரோசாஃப்டோடைய டெவாப்ஸுக்கு தனியா போர்ட்டல் இருக்கு. ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே தனியா கொடுத்துருப்பாங்க. அதாவது பேஸ் சாஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு தனித்தனியா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. பட் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் பேஸ் சர்வீசஸ் எல்லாமே வந்து நம்ம இது வழியா தான் கிரியேட் பண்ண முடியும். இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தேர் வில் பி செப்பரேட் போர்ட்டல். அதை அக்சஸ் பண்றதுக்கு வந்து செப்பரேட்டா ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. பட் அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் அஜூருடைய டேஷ்போர்ட். இந்த இடத்துல 3 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணா ஜஸ்ட் லைக் ஒரு ஃபேவரட் இங்க ஓப்பன் ஆகும். இது என்ன ஃபேவரட் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்டா இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தா லைக் ரஃப்லி ஒரு 20 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அஜூரை பொறுத்த வரைக்கும் 1600 சர்வீசஸ் மேலேயே இருக்கு.
1600 சர்வீசஸ்க்கு மேலேயே அஜூர்ல இருக்கு. இங்க ஜஸ்ட் ரஃபா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸை இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து கிரியேட் ரிசோர்ஸ் அப்படின்னா புதுசா ஒரு ரிசோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க போய் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோம் ஆப்ஷன், ஹோமுங்கிறது இதுதான் ஆக்சுவலா ஹோம் ஆப்ஷன். சப்போஸ் நம்ம வேற ஏதாவது ஒரு பேஜ்ல இருந்து ஹோமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்கா ரவுட் ஆகி ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம போக போக நம்மளோட இதுல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ஃபேவரேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த இந்த பேஜ்ல வியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்க ஜஸ்ட் லைக் ஷார்ட்கட் மாதிரி இங்க கொடுத்துருக்குறாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால ஜஸ்ட் லைக் ஆப்ஷன். அண்ட் தென் இது வந்து அவங்களுடைய லோகோ, மைக்ரோசாஃப்ட் உடைய லோகோ. அண்ட் தென் இங்க ஒரு சர்ச் பார் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு குளோபல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து குளோபல் சர்ச்னா அது இந்த ஆப்ஷன். எந்த ஒரு சர்வீசஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னாலும் இங்க போய் தான் சர்ச் பண்ணி அந்த சர்வீஸை எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு நான் அந்த சர்வீஸை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இங்கே விர்ச்சுவல் மிஷின்ஸ் சொல்லி ஆப்ஷன்ஸ் சர்ச் பண்ணா இங்க வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வேணுங்கிற விர்ச்சுவல் மிஷினை இங்க இருந்தே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது இந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி இங்க போய் நம்மளுக்கு வேணுங்கிற ஃபியூச்சரை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது அதனாலதான் இதுக்கு பேரு வந்து குளோபல் சர்ச். அதாவது மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல எந்த ஒரு சர்வீசஸ் நம்மளுக்கு தெரியலனாலும் இங்க போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் கோபைலட் கொடுத்துருக்குறாங்க. கோபைலட் ரீசெண்டா ஆட் பண்ணியிருக்கிற காம்போனன்ட். எதுக்காகனா ஜஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது தெரியல, நம்மளுக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்டுடைய கோபைலட்டை இது கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து விர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கோபைலட் போயிட்டு ஹவு டு கிரியேட் அஜூர் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு கொடுத்துரும். அதை நம்ம ஃபாலோ பண்ணா அஜூர் விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணி. என்ன ப்ரோ? இல்ல ஹெல்ப் கான்செப்ட் ஆமா, அத வந்து செப்பரேட்டா இருக்கு, அதை வந்து இதுலயே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு, இதுக்கு பேரு கிளவுட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கீழே ஒரு கிளவுட் செல் ஓப்பன் ஆகும். கிளவுட் செல்லுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, சிஎம்டி, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், பவர் ஷெல் இதெல்லாம் என்னன்னா ஒரு சிஎம்டி பிளாட்ஃபார்ம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம். இது எதுக்காக டிசைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த அஜூர் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ப்ரோக்ராமேட்டிக் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்லுவேன், டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ப்ரோக்ராமேட்டிக் வே வழியா அந்த அஜூர் கூட கம்யூனிகேட் பண்றது. ஜென்ரலா 2 மெத்தட்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஒன்று வந்து அஜூர் போர்ட்டல்ல டைரக்டா நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி இந்த மாதிரி நேவிகேஷன்ல போய் செக் பண்றது வந்து இது வந்து GUI பேஸ்டு மெத்தட், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மெத்தட்ல நம்ம பண்றது. அல்டர்னேட் வே வந்து என்னன்னா ப்ரோக்ராமேட்டிக் வே டு அப்ரோச். ப்ரோக்ராமேட்டிக் வே அப்படின்னா நம்மளுடைய மெஷின்ல லேப்டாப்ல சிஎம்டி டூல் இருக்கும், அதாவது கமாண்ட் லைன் டூல். ஸோ இந்த கமாண்ட் வழியா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருந்தே நான் என்னுடைய அஜூரை கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இப்போ புதுசா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமோ எல்லாமே நான் கமாண்ட் வழியா பண்ணலாம். ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதுக்கு பேரு கிளவுட் ஷெல். யூஸ்வலா வந்து பவர் ஷெல், விண்டோஸ் பவர் ஷெல் ஒரு காம்பனன்ட் வந்து எல்லாருடைய லேப்டாப்ல இருக்கும். நீங்க இப்போ உங்க லேப்டாப்ல விண்டோஸ் பவர் ஷெல் சர்ச் பண்ணா கிடைக்கும். இந்த விண்டோஸ் பவர் ஷெல்ல கஸ்டமைஸ் பண்ணி அவங்க கிளவுட் செல் சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா பேஷ் சிஎல்ஐ ரன் பண்ணலாம், பவர் ஷெல் ரன் பண்ணலாம். இங்கேயும் இது எனபிள் பண்ணா இங்க நமக்கு as usual சிஎம்டி வந்து ஓபன் ஆயிடும். இத பத்தி நம்ம டீடைலா ரியாலிட்டில எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க? என்ன ஹரி? இல்ல ரியாலிட்டில எப்படி யூஸ் பண்ணுவாங்க? மேக்ஸிமம் உங்களுக்கு அடுத்த செஷன்ல உங்களுக்கு டீடைலா வரும்.
ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஓகே போர்ட்டலுடைய ஐகான்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன. ஓகே ஓகே ஸோ இது வந்து கிளவுட் செல் இப்போ நம்ம பார்த்தது. அண்ட் தென் இது வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷனுங்கிறது என்னன்னா, நீங்க கிளவுட்ல இங்க என்னென்ன மேனுவலா பண்றீங்களோ எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ல பார்த்துக்கலாம் நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்போ அது எவ்வளோ டைம் எடுக்குது, இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதா அப்படிங்கிற அந்த அப்டேட் வந்து இங்க நோட்டிஃபிகேஷன் நமக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன். அண்ட் தென் வந்துட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அஜூர் போர்ட்டல்ல நீங்க அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கான டைரக்டரிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கும். ஸோ இது டைரக்டரிஸ் இதை பத்தி நீங்க இப்போ ஒரி பண்ணாதீங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றப்போ உங்களுக்கு இந்த டைரக்டரிஸ் பத்தி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இந்த டைரக்டரிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த செட்டிங்ஸ் கீழே தான் இருக்கும். என்னடா டைரக்டரிஸ் சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ளோல போறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். இப்போ நான் சும்மா ஐகான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள போனேன் அப்படின்னா யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். சரிங்களா? ஸோ இதுதான் செட்டிங்ஸ் ஆப்ஷன். அண்ட் தென் இது வந்து FAQ சப்போர்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஆப்ஷன். ஸோ இது இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி நம்ம பெருசாக யூஸ் பண்றது கிடையாது. ஜஸ்ட் லைக் சப்போர்ட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டெடிகேட்டடா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. அது வந்து லாஸ்ட் செஷன் நம்ம செஷன் முடியிறப்ப கம்ப்ளீட் கிளவுட் கோர்ஸ் முடியிறப்போ உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரபிள் ஷூட்டிங் பத்தி உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லுவேன். அண்ட் தென் இது வந்து ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் எல்லாம் யாரும் பெருசா நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஜஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கிறாங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அக்கௌண்ட் வச்சு இங்க லாகின் பண்ணிருக்கோமோ அது இங்க டிஸ்பிளே ஆகும். நம்ம எந்த அக்கௌண்ட் வச்சு நான் வந்து ram.sundar அப்படிங்கிற அக்கௌண்ட் வச்சு நான் இங்க லாகின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. வேணும்னா சைன் அவுட் பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் இந்த portal.azure.comக்கு வேற ஒரு அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா சைன்இன் வித் டிஃபரெண்ட் அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு பேசிக் நேவிகேஷன் ஃபார் அஜூர் போர்ட்டல். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? பேசிக் போர்ட்டல்ல இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ இப்போ நீங்க இது யூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஃப்ரீ ட்ரையலுங்களா இல்ல வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கீங்களா? நான் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் என்னோட பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன் ப்ரோ. ஸோ மூவிங் ஃபார்வர்டு வந்து கிளாஸ்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து எனக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். அதுவுமே வந்து எப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் தான். அதுவுமே ஒரு ஒரு டாபிக் இருக்கு நமக்கு. ஸோ அந்த டாபிக்ல போறப்போ அந்த ஆக்டிவிட்டி நீங்க எனக்கு பண்ணுவீங்க. ஈவன் நீங்க ப்ராஜெக்ட்ல போனதுக்கு அப்புறம் சேம் ஆக்டிவிட்டி வில் பி டூயிங் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. ஓகே ஓகே சரிங்களா? ஓகே ஃபைன். இதுல எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட். எஸ் சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த portal.azure.comல நம்ம சைன் அப் பண்ணணும். நான் ஏற்கனவே என்னோட அக்கௌண்ட் சைன்இன்ல இருந்ததுனால டைரக்டா சைன்இன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சைன் அப் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும், portal.azure.com ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் கேட்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி சைன்இன் டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் சொல்லி அக்கௌண்ட் கேட்கும். அக்கௌண்ட் இருந்தா கொடுக்கலாம். இஃப் நாட் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா cannot access your account. அதுக்கு மேல கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? இங்க கிரியேட் கொடுத்து நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கலாம். ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், யாஹூ மெயில் வச்சிருக்கலாம், எது வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், இங்க கிரியேட் பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கிரியேட் யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். மைக்ரோசாஃப்ட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸ் தேவை. அந்த அட்ரஸ் வந்து ஜிமெயிலா இருக்கலாம், யாஹூவா இருக்கலாம், அவுட்லுக் இமெயில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் லைக் நம்மளுடைய இமெயில் அட்ரஸை இங்க கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு. இந்த இருக்கிறதுனால ஆல்ரெடி ஹாவ் அக்கௌண்ட் சைன்இன் கேட்குது. ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறப்போ என்ன கேட்கும்னா இமெயில் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அண்ட் தென் வந்துட்டு உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். கொடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ இந்த சைன் அப் வந்துட்டு எப்படி அப்படின்னா ஒரு சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சு நம்ம சைன்இன் பண்றது வந்து சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க அக்கௌண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இஃப் நாட் வந்து சப்போஸ் உங்ககிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட்டை இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இருந்ததுன்னா ஃபைன், நோ ப்ராப்ளம். இருந்ததுன்னா சைன் அப்க்கு அப்புறம் நம்ம டைரக்டா சைன் இன்கான கண்டென்ட் போயிடலாம். இல்ல அப்படின்னா நம்ம சைன் அப் முடிச்சுட்டு சைன் இன். உங்கள்ட்ட இருக்கா? அதான் ஹரி அன்னைக்கு பண்ணோம்ல, அதான் ஓபன் ஆகலன்னு சொன்னேன். சரி, நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே, போன்ல பாத்துட்டு இருக்கேன். போன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சைன் அப் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் சைன் அப்ல எதுவும் எரர் வந்துச்சு அப்படின்னா, சைன் இன் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்டேட் பண்ணுங்க குரூப்ல. ஸோ ஓகே சார். ஹரி, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சைன் அப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓகே. ஓகே ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இதுதான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் அ சைன் அப். அண்ட் தென் வந்துட்டு லாகின் அஜூர் போர்ட்டல் யூசிங் எஸ்எஸ்ஓ. எஸ்எஸ்ஓங்கிறது சிங்கிள் சைன் ஆன். சிங்கிள் சைன் ஆனுங்கிறது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த போர்ட்டல்ல லாகின் பண்றப்ப நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கேட்குது பாத்தீங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் தான் வந்துட்டு சிங்கிள் சைன் ஆன் அக்கௌண்ட். ஒருத்தர் தான் இந்த இதுல வந்து லாகின் பண்ண முடியும். இந்த ஐடியை வச்சு ஒருத்தர் லாகின் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் அஜூர் போர்ட்டல்ல நிறைய பேர் லாகின் பண்ணலாம், அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேஸ். பட் உங்க ஐடியை வச்சு ஒரே ஒருத்தர் தான் லாகின் பண்ணணும். தட் இஸ் சிங்கிள் சைன் ஆன். இப்போ நான் ஏற்கனவே சைன் இன் பண்ணியிருக்கிறேன். ஸோ லெட் மீ ஒன்ஸ் வந்து நான் திரும்ப சைன் அவுட் பண்ணிட்டு திரும்ப சைன் இன். சேம் டைம் ஒருத்தர் வந்து ஒரே தான் பண்ண முடியும், அந்த மாதிரி தானே சார்? சிங்கிள் சைன், ஆமா. உங்க அக்கௌண்ட் வச்சு நீங்க இந்த டிவைஸ்ல சைன் இன் பண்ணிக்கலாம், இன்னொரு டிவைஸ்ல நீங்க சைன் இன் பண்ணலாம். பட் அக்கௌண்ட் இஸ் ஒரே ஒரு அக்கௌண்ட். ஓகே ஓகே. நீங்க உங்க அக்கௌண்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணிட்டீங்க, அதே அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ண முடியாது நான் சொல்றேன். சென்ட் தி கோட். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணுறப்போ எனக்கு ஓடிபி வந்திருக்கு, கோடு வந்திருக்கு. இந்த கோடுக்கு பேரே பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் கோடு, ஒருத்தர் யூஸ் பண்ணக்கூடிய கோடு. ஸோ இப்போ நான் சைன் இன் பண்ணியிருக்கிறேன், அதாவது சிங்கிள் சைன் இன் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட அக்கௌண்ட் வச்சு ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் சைன் இன் ஆகுது. அக்கௌண்ட் டிடெக்ட் ஆகிட்டு portal.azure.com/authentication ஆகுது அக்கௌண்ட்டு. அத்தன்டிகேட் யூசிங் சிங்கிள் அக்கௌண்ட் மைக்ரோசாஃப்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் லாகின் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ஸோ கீப் இட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் இப்போதான் வந்து கிளவுடுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இன்வால்வ் ஆகுறோம். ப்ரோ, இப்போ நீங்க வந்து அது ஃப்ரீ ட்ரையல் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஃப்ரீ ட்ரையல் எப்படி நம்ம அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இப்போ நம்ம இன்னும் ஃப்ரீ ட்ரையலுக்குள்ளேயே போகல. இப்போ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலுக்குள்ள ஜஸ்ட் எப்படி லாகின் பண்றது அப்படின்னு தான் பார்க்குறோம். அடுத்தடுத்த ஸ்டெப்ல தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரீ ட்ரையல் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீச்சர் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து. ஃப்ரீ ட்ரையல் வந்து இங்க கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு. சைன் அப் அஜூர் போர்ட்டல் பை ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி செகண்ட் டே 2 கண்டென்ட்ல அது வரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ப்ராபப்ளி இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் வந்துட்டு டெக்னிக்கல் தியரியா இருக்கும். அதாவது கிளவுடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு பாத்தீங்களா? ஸோ அந்த டெக்னிக்கல் காம்போனன்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் தென் இதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் பை பண்றது எப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டயக்ராம்ல உங்களுக்கு வந்துட்டு அஜூரை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் சின்ன சின்ன கான்செப்ட்லாம் சொல்றப்போ உங்களுக்கு இப்போ நம்ம இப்போ மைக்ரோசாஃப்ட்ல லாகின் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா? அது ஏன் லாகின் பண்றோம், அது எப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன்ல தான் புரியும். ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா
லேண்டிங் ஜோன் இதுதான் வந்து கிளவுட்ல ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக். அஜூர் போர்ட்டலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது லேண்டிங் ஜோன். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா உங்களுக்கு சொல்லிடுறேன். லேண்டிங் ஜோன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிளைண்ட் கிட்ட இருந்து வருது. அந்த ப்ராஜெக்டை அஸ் அ பிஸ்னஸ் டீமா கிளவுடு கூட கனெக்ட் பண்ணி எங்களுக்கு XYZ கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டை நான் கிளவுட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ கிளவுட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்க சர்டைன் கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வாங்குறோம். சரி, நாட் கிளைண்ட், மைக்ரோசாஃப்ட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வாங்குறோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் தான் வந்துட்டு லேண்டிங் ஜோன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான். தியரிட்டிக்கல் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா அந்த மாதிரி சொல்றேன். இப்ப இந்த லேண்டிங் ஜோனை வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை நம்ம எந்த லொகேஷன்ல கிரியேட் பண்ண போறோம், அந்த லொகேஷனுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து எவ்வளவு கேரண்டி கொடுக்குறாங்க. அதாவது கேரண்டி மீன்ஸ் அவைலபிலிட்டி. எவ்வளவு அவைலபிலிட்டி, ஹை அவைலபிலிட்டி எவ்வளவு கொடுக்கணும், செக்யூரிட்டி மெயினா எவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்கணும், செக்யூரிட்டிக்கு அப்புறம் கவர்னன்ஸ், ஆடிட்ஸ், ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரீ செக் மாதிரி ஒரு பெரிய பண்டில் இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து அதாவது அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ வி ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு லேண்டிங் ஜோன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி லேண்டிங் ஜோன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும். ஸோ லேண்டிங் ஜோன்னாலே வந்து there will be a first component என்னன்னா எந்த லொகேஷன். சரிங்களா? ப்ராஜெக்டை நம்ம எந்த லொகேஷன்ல வைக்க போறோம், லேண்ட் பண்ண போறோமோ அதுதான் லேண்டிங் ஜோன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா ஓரலா நம்ம சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம். அதனாலதான் அது பேர் வந்து லேண்டிங் ஜோன். லேண்டிங்னா எங்க லேண்ட் ஆகுது, நம்ம ப்ராஜெக்ட் எங்க கிரியேட் பண்ண போறோம், லேண்டிங் ஜோன். இப்ப இந்த லேண்டிங் ஜோனை எந்தெந்த காம்போனண்ட்டை பேஸ் பண்ணி டிக்ளேர் பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க. சார் நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்து மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருந்து அஷூரன்ஸ் கொடுக்கறதா? இந்த செட்டப் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் லைக் a cloud administrator. ஆனா இந்த செட்டப் எல்லாமே எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கிளவுட் ப்ராஜெக்ட், ஒரு கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனில ப்ராஜெக்ட்ல வந்து ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் ஒருத்தர் இருப்பாரு. பிசினஸ் டீம் இருக்கிறாங்கல்ல, பிசினஸ் டீம், ஆர்கிடெக்சர். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க டிசைன் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. இந்த லேண்டிங் ஜோனை டிசைன் பண்ணிடுவாங்க, என்னென்ன காம்போனன்ட் வேணும், ஐஏஎஸ் காம்போனன்ட் எவ்வளவு காம்போனன்ட்ஸ் வேணும், பாஸ் காம்போனன்ட் அதுல இன்வால்வ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு பெரிய செட்டப் வந்து ஆர்கிடெக்சர் டயக்ராம் சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமை டிசைன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, மைக்ரோசாஃப்ட்ல அவங்களுக்குன்னே தனி டீம் இருக்கிறாங்க, சேல்ஸ் டீம் இருக்கிறாங்க, ஆர்கிடெக்சர் டீம் இருக்கிறாங்க, எல்லாரும் கூட கனெக்ட் பண்ணி இந்த லேண்டிங் ஜோனை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிடுவாங்க. டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க அதுல இன்ஃப்ராவையே பிளேஸ் பண்ணுவாங்க. அதாவது விர்ச்சுவல் மிஷினையோ, ஸ்டோரேஜஸையோ, நெட்வொர்க்கிங் எதுவோ பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ லேண்டிங் ஜோனுங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ். ஸோ கிளவுட் அடாப்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லேண்டிங் ஜோன்ல மேனேஜ்டு அக்சஸ், எந்த மாதிரியான அக்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், ரிப்போர்ட்ஸ், மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரியான மானிட்டரிங் கொடுக்கணும், எப்படி ரிப்போர்ட்ஸ் ஃபெச் பண்ணி எடுக்கணும், மேனேஜ் காஸ்ட். காஸ்ட் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் நம்ம கிளவுடு கிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படின்னா அது எவ்வளவு காஸ்ட், அதை நம்ம எவ்வளவு டூரேஷன் யூஸ் பண்ண போறோம், பில்லிங் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பில்லிங் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, நம்மளுடைய லேண்டிங் ஜோனுக்கு என்ன செக்யூரிட்டி ஆஃபர் பண்ண போறாங்க,
ஆர்கனைஸ் ரிசோர்சஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஹோல் டிசைன் தான் வந்துட்டு இந்த லேண்டிங் ஜோன். சரிங்களா? உங்களுக்கு லேண்டிங் ஜோன் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் டீடைல்ஸ் கிடைக்குதா? லேண்டிங் ஜோன்னா என்ன அப்படின்னு. கிளவுட்ல ஒரு ப்ராஜெக்டை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரேம் தான் வந்துட்டு லேண்டிங் ஜோன். ஸோ அந்த லேண்டிங் ஜோன்ல இந்த காம்போனன்ட் எல்லாம் இன்க்ளூடட் ஆயிடும். ஸோ இந்த காம்போனன்ட் கூட லொகேஷன், எந்த லொகேஷனை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது மேட்டர். ஏன் அப்படின்னா இந்த காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அஜூருடைய காஸ்ட், விர்ச்சுவல் மிஷின் காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு ரீஜியனுக்கும் காஸ்ட் வந்து வேரி ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ரீஜியன்ல ஒரு சில ஃபீச்சர் கம்மியா இருக்கும், ஒரு ரீஜியன்ல ஒரு சில ஃபீச்சர் அதிகமா இருக்கும். இப்போ சென்னை எடுத்துக்கலாம், பெங்களூர் எடுத்துக்கலாம், மதுரை எடுத்துக்கலாம். சென்னையில வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து அதிகம், பெங்களூர்லயும் கார்ஸ் வந்து அதிகம். அதே மாதிரி காரோடைய செகண்ட் ஹேண்ட் காரோடைய ரேட் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் பெங்களூர்ல சீப்பா இருக்கும். மதுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட்லியா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க வந்துட்டு அங்க வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணணும், பிகாஸ் பாப்புலேஷன்ஸ் அதிகம். மதுரையை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் கம்மியா இருந்தாலும் ஓகே, பிகாஸ் இது வந்து டயர் 1 சிட்டி கிடையாது. அந்த மாதிரி தான் அஜூர்மே எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய ஃபீச்சரை அள்ளி கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட்ல இருந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த காஸ்ட்ங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ காஸ்ட்டை பேஸ் பண்ணியும் லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டோடைய செட்டப்பே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு லேண்டிங் ஜோன். இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் லேண்டிங் ஜோன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டெக்னிக்கலா நீங்க பார்த்துட்டு இந்த காம்போனன்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. சரிங்களா? ஓகே. லேண்டிங் ஜோன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இப்போ பாத்தீங்கன்னா அந்த லேண்டிங் ஜோன் வரப்போ அந்த லொகேஷன் வந்து சூஸ் பண்றாங்கல்ல, ரீஜியன்ஸ் அந்த மாதிரி, அந்த இடத்துல வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எதுவுமே வராத மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. அதுல நேச்சுரல் டிசாஸ்டர் டிஆர் அப்படி சொல்லுவோம், டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஈஸ்ட் யூஎஸ் அப்படின்னு சொல்லி இதுல வரும் அஜூர்ல. ஈஸ்ட் யூஎஸ்ங்கிறது யூஎஸ் உடைய ஈஸ்ட் ரீஜியனை டிபெண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் நம்மளுடைய பிரைமரி ரீஜியனா நம்ம வைக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து இட்ஸ் அடிஷனல் காம்போனன்ட். ப்ராஜெக்ட்டுக்கு அது தேவையா தேவையில்லையான்னு, தேவையா இருந்தது அப்படின்னா டிஆர் டிசைன் பண்ணுவாங்க. அப்போ அல்டர்னேட் ஒரு ரீஜியனையும் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ என்னெல்லாம் பிரைமரி ரீஜியன்ல நம்ம டிஃபைன் பண்றோமோ அது எல்லாத்தையும் செகண்டரி ரீஜியன்ல ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ இங்க இது டவுன் ஆச்சுன்னா அங்க அப் ஆயிடும். ஸோ தட் இஸ் கால்டு டிஆர், டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ டிஆர்லாம் போறப்போ இந்த ப்ராஜெக்ட் உடைய ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஏ ப்ரையாரிட்டி, பி ப்ரையாரிட்டி அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. பேங்கிங் ப்ராஜெக்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது ஏ ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டில வரும், விச் மீன்ஸ் டிஆர் வந்து அவங்க கண்டிப்பா கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஓகே. சோ அதனால காஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஆகும். காஸ்ட் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகும். ஓகே. அதுக்கெல்லாம் அவங்க அக்ரி பண்ணி தான் லீகல் அக்ரிமெண்ட், அந்த லீகல் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ் இன் த லேண்டிங் ஜோன். லேண்டிங் ஜோன்ல தான் எல்லாமே நடக்கும். இந்த லேண்டிங் ஜோன் டிசைன்ல தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ப்ரோ, இதுக்கு இன்டர்வியூ क्वेश्चंस வருமா? இந்த மாதிரி லேண்டிங் இதுக்கு வந்துட்டு இன்டர்வியூ क्वेश्चन பெருசா வராது. பட் லேண்டிங் ஜோன்னா என்னன்னு கேட்பாங்க, ஒன் லைன்ல நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே. சிம்பிளா லேண்டிங் ஜோன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா, ஸோ லேண்டிங் ஜோன் அதுதான் வந்துட்டு கிளவுட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுல வந்துட்டு the architect team can design like which region they needed for the project and cost, security, organize, access, monitor, all this can be designed in the landing zone அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது என்னுடைய டெஃபினிஷன். டெக்னிக்கலா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல பார்த்து அந்த 1 லைன் ஆர் 2 லைன் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஃபைன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு லேண்டிங் ஜோனுங்கிற டாபிக் வந்து கிளியர் ஆயிடுச்சு.
அந்த லேண்டிங் ஜோன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான காரணமே அடுத்த டாபிக்கு லேண்டிங் ஜோன் இருந்தாதான் அது தெரியும். ஓகே ஓகே, சரி. இப்போ லேண்டிங் ஜோன் பத்தி பேசணும் செஞ்சோம். ஸோ லேண்டிங் ஜோன்ல ஃபர்ஸ்டா நம்ம சொன்னது வந்துட்டு ரீஜியன் அப்படின்னு, அதாவது எந்த லொகேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ எந்த லொகேஷனோ அந்த லொகேஷன்ல நம்ம ப்ராஜெக்ட். இப்போ அடுத்து வந்துட்டு ரீஜியன், கிளவுட்ல வந்து ரீஜியன்ங்கிற ஒரு டாபிக் வேறு. அஜூருடைய ரீஜியன். ஸோ அஜூருடைய ரீஜியனுங்கிறது என்னன்னா லொகேஷன் தான் வந்துட்டு கால்ட் அஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஜூர் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் இங்க ரீஜியன் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய பிசிக்கல் டேட்டா சென்டர். இப்போ நம்ம லாஸ்ட் இதுல செஷன்ல வந்து பேசிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பாத்தீங்களா, டேட்டா சென்டர் சொல்லிட்டு எப்படி ஒரு கம்பெனி டெடிகேட்டடா அவங்களுடைய டேட்டா சென்டரை கம்பெனிக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ, இப்போ கிளவுட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் கிளவுட் வந்திருக்கு. ஸோ கிளவுட், மைக்ரோசாஃப்ட் கிளவுட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு வேணுங்கிற சர்வீசஸை வி ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த டேட்டா சென்டருங்கிறது ஒரு எப்படின்னா ஒரு பிளேஸ்ல பிசிக்கலா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டி அதுக்குள்ள வேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி கனெக்ஷன் எல்லாம் ஃபிட் பண்ணி சர்வர்ஸை பிளேஸ் பண்ணி ஸ்டோரேஜ் நெட்வொர்க் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா சென்டருக்கு பேரு தான் வந்துட்டு ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து ஒரே ஒரு ரீஜியன்ல இருந்து அவங்களால சப்ளை பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம இதுல வந்துட்டு 193 கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல இருந்து அவங்க சப்ளை பண்றது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு எங்க இருக்குன்னா யூஎஸ்ல இருக்கு. இங்கேயும் யூஎஸ்க்கும் இங்கேயும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அங்கேருந்து ஒரு சர்வீசஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல லேட்டன்சி அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ரீஜியனை, அதாவது டேட்டா சென்டரை பிளேஸ் பண்ணலான்னு டிசைன் பண்ணிட்டு, ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு டேட்டா சென்டரை இது பிளேஸ் பண்றாங்க. ஸோ தட் நம்பர் ஆஃப் கிளைண்ட்டை வந்து, அதாவது நம்பர் ஆஃப் ப்ராஜெக்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஈஸியா வந்து நம்ம டாப்புக்கு வந்துடலாம், கிளவுடோடைய இதுல வந்து நம்ம டாப்புக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயும் ரீஜியனை வந்து அவங்க பிளேஸ் பண்றாங்க. ஸோ தட் வந்து கஸ்டமருக்கு, அதாவது வரக்கூடிய அந்த கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் வந்து எந்த ரீஜன் அவங்களுக்கு கேட்டாலும் ஆஃபர் பண்ணக்கூடிய டேட்டா சென்டர் அவங்க கிட்ட இருக்கணும் டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 56 நினைக்கிறேன். ஸோ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் நம்பர் இருக்கு. மும்பை ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத். இந்தியாலே இன்னும் 4 இடத்துல வந்திருக்கு. இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா 70+ அனௌன்ஸ்டு ரீஜியன். இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 56+ இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து குவைட் ஓல்டரா இருந்திருக்கலாம். ஓகே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து சவுத் இந்தியா, சென்னையில ஒரு ரீஜியன் வந்து இருக்கு, மும்பைல ஏற்கனவே ஒரு ரீஜியன் இருக்கு, டெல்லியில வச்சிருக்கிறாங்க, ஹைதராபாத்ல, டெல்லி அண்ட் ஹைதராபாத்ல வந்து அண்டர் த இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் டோட்டலா இந்தியாவில பார்த்தா 4 ரீஜியன் கிட்ட வந்து இருக்கு. ஓகே, சரிங்களா? ஸோ இங்க ஹைலைட் ஆயிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு ரீஜியன். அந்த ரீஜியன்ல தான் வந்து, ரீஜியன் மீன்ஸ் லொகேஷன் வைங்களேன், அந்த லொகேஷன்ல தான் வந்து கஸ்டமர் கேட்கிற அந்த ப்ராஜெக்டை நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ரீஜியன். சரிங்களா? ஸோ இந்த ரீஜியன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர்ல ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்கிறேன். பட் வந்து எனக்கானது நியர் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை இதுக்குள்ள தான் வரும் இந்த இடத்துல. இதே வந்துட்டு நான் லாங் பேக் போறேன், நான் எப்படின்னா அதர் கண்ட்ரிஸ் போறேன், நான்
கண்ட்ரீஸ் அப்படிங்கும்போது வந்து அதோட ஸ்பீட் ஆகட்டும், அந்த அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா டவுன் அந்த அளவுக்கு கிடைக்காதுன்னு. ஸோ ஆமா, கரெக்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய ரீஜியனை நீங்க உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்க அங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இப்போ இதுலயே வந்துட்டு வேர்ல்டுலயே பார்த்துக்கிட்டா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடியது யூஎஸ் ரீஜியன்ல தான் அதிகமா இருக்கு. அதுலயும் ஈஸ்ட் யூஎஸ், இங்க நீங்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து ஈஸ்ட் யூஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஈஸ்ட் யூஎஸ், சென்ட்ரல் யூஎஸ், வேர் இஸ் வெஸ்ட் சென்ட்ரல் யூஎஸ், ஈஸ்ட் அண்ட் சாரி ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல். இதுல தான் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்க எந்த மூவிங் ஃபார்வர்ட்ல நீங்க எந்த கிளவுட்ல போய் ஒர்க் பண்ணாலும் நீங்க கண்டிப்பா அந்த ஈஸ்ட் ஆர் சென்ட்ரலை வந்து நீங்க பார்க்காம போகவே மாட்டீங்க. எல்லா ரீஜன்லயும் இருக்கு. த ரீசன் ஃபார் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ், அங்க அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே அதிகம். அதனாலதான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த ஈஸ்ட் ரீஜன்ல தான் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு யூரோப் லொகேஷனை யூஸ் பண்றாங்க. அதுதான், அது வந்துட்டு அவங்களுடைய அந்த கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யார் அவங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க, பிளஸ் அவங்களுடைய அந்த டிமாண்ட் வந்து எந்த ரீஜன்ல இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அவங்க அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ்ல இருந்து எல்லாம் எப்படி ஓகே ஓகே எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. பெரிய சேஞ்சஸ் சொல்ல முடியாது, பட் ஒரு ரீசனபிள் சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நீங்க சொல்றீங்க யூஎஸ் ஈஸ்ட் வந்து சென்ட்ரல் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருதுன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 100 சர்வர் மட்டும் அவங்க வச்சிருக்காங்க, ஒரு டேட்டா சென்டர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே அதே இடத்துக்கு வராங்க மீது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லோடு வந்து அதிகமாகுது. அப்படிங்கும்போது அவங்க எப்படி வந்து ஓவர்டேக் பண்றாங்க? அதைத்தான் அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ நீங்க வந்து ஸ்கேலிங் இந்த மாதிரி சொல்லுங்க நினைக்கிறேன். இல்ல ஸ்கேலிங் வந்துட்டு அது வந்து இன்டர்னலா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே ஓகே. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அங்க அதிகங்கிறப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்களா டேட்டா சென்டர் எவ்வளவு பெருசா இருக்குன்னு? இல்ல இப்ப நான் அதுதான் இன்னும் நான் உங்களை கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க பாத்திருக்கீங்களா ஏதாவது டேட்டா சென்டர் ஏதோ ஒரு இடத்துல? ஆக்சுவலா பெங்களூர்ல வந்து ஒரு டேட்டா சென்டருக்கு நாங்க பர்மிஷன் கேட்டுட்டே இருக்கிறோம், இன்னும் கொடுக்கல. ஓ ஓகே ஓகே. ஏன்னா அது பேஸ்ட் ஆன் பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி மாதிரி கிளாஸ் எல்லாம் போட்டு இருக்குமா, இல்ல வந்து கீழே வராண்டாவிலே பாத்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி? ஃபுல்லாமே வந்துட்டு செக்யூர்டு. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரஃபா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி செப்பரேட்டடா ஒரு இது இருக்கும். ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர் மாதிரி வச்சிருப்பாங்க அங்க. ஒரு இதுக்குள்ளேயும் போய் பாக்குறப்போ இந்த மாதிரி இருக்கும். ரேக் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஃபுல்லாமே ரேக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஏசி எக்யூப்டட் தான் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? இதுல வந்து அவங்க எவ்வளவு சர்வர் வச்சிருப்பாங்கன்னு நம்மளால இது பண்ணவே முடியாது. இதுலயே அவங்க வந்து டிஆரும் வச்சிருப்பாங்க இதுக்குள்ளேயே. ஓகே சரிங்களா? ஓகே, ரீஜன் பார்த்தாச்சு. இப்போ ரீஜனுக்குள்ள நான் சொன்ன மாதிரி ரீஜனுங்கிறது ஒரு ரீஜன், ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒரு டேட்டா சென்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஒவ்வொரு டேட்டா சென்டர்னு சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. இப்போ ரீஜனுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 3 டேட்டா சென்டர் இருக்கும், 3 டேட்டா சென்டர் இருக்கும். சரிங்களா? ஒரு டேட்டா சென்டர் மட்டும் கிடையாது,
3 டேட்டா சென்டர் இருக்கும். அந்த டேட்டா சென்டருக்கு பேரு அஜூரை பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அகைன் அடுத்த நேம் அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி ஜோன் 2, ஜோன் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பில்டிங்குமே வந்து ஒரு டேட்டா சென்டர். ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3. அப்போ இந்த மூணு ஜோனுமே வந்துட்டு ஃபைபர் கேபிள்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்டர்லிங்க்டு. மூணுமே வந்து லிங்க்ல தான் இருக்கும். தனித்தனி பில்டிங்கா இருக்கும். ஆனா மூணுமே வந்து ஃபைபர் கேபிள்ல லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இங்க பார்த்தா தெரியுதுங்களா? ஓகே ப்ரோ. ஸோ அப்போ ஒரு ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலா 3 டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அதாவது 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதைத்தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஜியோகிராபிக்காக என்ன பண்ணிருப்பாங்க, டிசாஸ்டர் ரெக்கவரிக்குன்னு ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. ஓகே. எல்லா இதுலயும் பிரைமரி ஆக்டிங்ல இருக்கக்கூடியது 3, ஒன்னு வந்து டிஆர்ல வச்சிருப்பாங்க. அது வந்து ஹிடன்ல இருக்கும். அது ஆனா இருக்கக்கூடிய அஜூர் என்டையர் ஓவரால் அந்த 70 ரீஜன்ல ஒரே ஒரு ரீஜன்ல மட்டும் 4 டேட்டா சென்டர் இருக்கும். ஆக்டிவ்ல வந்து 4 இருக்கும். அது வந்து சென்ட்ரல் யூஎஸ் நான் நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர். So many Azure regions have 3 availability zones, including many in US. Which one is for large equipment? Each Azure region. Maybe அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாலும் பண்ணிருக்கலாம். பட் ஃப்ரம் த பிகினிங் வந்து சென்ட்ரல் யூஎஸ் நினைக்கிறேன் 4 டேட்டா சென்டர் வந்து இருக்கும். அதாவது 4 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து இருக்கும். மேபி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபைன். சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், போர்ட்டலுக்குள்ள எப்படி லாகின் பண்றது, லேண்டிங் ஜோன்னா என்னன்னு பார்த்துருக்கிறோம், ரீஜியன்னா என்னன்னு பார்த்துருக்கிறோம், ஜோன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே. சரிங்களா? இப்போ நீங்க அந்த ரீஜன்ஸ் ஜோன்ஸ் சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து 3 இடத்துல நீங்க காமிச்சீங்க. இது வந்து ஃபைபர் கேபிள் மூலமா வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்ட்டு. இது வந்து இப்போ நீங்க சொல்ற இது பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறது சொல்றீங்களா, இல்ல மும்பை, ஹைதராபாத், சென்னை இது ஓவர் மூணுமே கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி சொல்றீங்களா? எல்லா அஜூர் ரீஜன்லயும் இதே செட்டப் தான் இருக்கும். ஒரு ரீஜியன்னா ஒன்னு மும்பை அப்படின்னா சென்னை, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு ரீஜியன் அப்படின்னு எடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னை எடுத்துக்கிட்டா சென்னையோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் இப்படித்தான் இருக்கும். மும்பை எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் இதே மாதிரி தான் செட்டப் வந்து. ஓகே ஓகே. அது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்குன்னு கேட்டுறாதீங்க. ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி மூணுமே ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபைபர் கேபிள்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. சோ வந்து எல்லாத்துமே பாத்தீங்கன்னா ஃபைபர் கேபிள் தான் அந்த கனெக்டிவிட்டி. ஆமா ஆமா, எல்லாமே இன்டர்லிங்க்டு கேபிள்ஸ். ஓகே. இது பாத்தீங்கன்னா AWS ஆகட்டும் இல்ல GPS, அலிபாபா எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தானா? ஒரே கான்செப்ட் தான். AWS கிளவுட்லயும் அவங்களும் இதே மாதிரி டேட்டா சென்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஓகே. கான்செப்ட்ஸ் வந்து ஒண்ணு. கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்து ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கால் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ.
ஸோ மைக்ரோசாஃப்ட் அஜூர் போர்ட்டல், நம்ம portal.azure.com பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் போர்ட்டல். ஸோ இந்த என்டையர் பாக்ஸ் தான் வந்துட்டு அந்த அஜூர் போர்ட்டல். அஜூர் போர்ட்டல்ல நம்ம லாகின் பண்றோம் அப்படின்னா அஜூருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ரெண்டா நம்ம டிவைட் பண்ணலாம். அது அஜூர் கிளவுட் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றோம் பார்த்தீங்களா, அதோட ரோலை வந்து நம்ம ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா அஜூரை பொறுத்த வரைக்கும் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அவங்க வந்து ஓவராலா எல்லாத்தையும் கவர் பண்ற ஃபீல்டுல இருப்பாங்க. நான் உள்ள இன்டெப்தா போறப்போ அதை 2 காம்போனண்டா வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். இதுல கீழே இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரி. நான் வந்து இப்போ சொல்லியிருப்பேன் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம அஜூரோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றோம், அதான் மைக்ரோசாஃப்டோடைய அக்கௌண்ட்டை சைன் அப் பண்றப்போ சைன் அப் பண்றப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து, அதாவது நம்மளுடைய டேட்டா பேஸ் எல்லாமே, நம்மளுடைய யூசர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து எங்க ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இங்க நம்மளுடைய டீடைல்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால இந்த அஜூர் போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ண முடியாது. ஸோ நாட் ஓன்லி ஹியர், அஜூர் போர்ட்டலுக்கு மட்டும் இல்லை, மைக்ரோசாஃப்டுடைய அதர் எந்த போர்ட்டலா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன். சைன் அப் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து இங்க தான் ஆட் ஆகும். இந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில தான் வந்துட்டு யூசர் 1, யூசர் 2, 3 இந்த மாதிரி தான் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து இங்க இருக்கும். ஸோ நம்ம அக்கௌண்ட் இங்க இல்லைன்னா நம்மளால இந்த போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ண முடியாது. எந்த போர்ட்டலுக்குள்ள? அஜூர் போர்ட்டலுக்குள்ளேயே லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுவோம், அண்ட் தென் வந்துட்டு சைன் இன் பண்ணுவோம். சாரி, சைன் அப் மட்டும் இங்க வரும், தென் வந்துட்டு சைன் இன் வந்து ஜென்ரலா நம்மளுடைய போர்ட்டல் என்டையர் போர்ட்டலுக்குள்ள சைன் இன் ஆகும். அக்கௌண்ட் எக்ஸிஸ்ட் இருந்தா மட்டும்தான் எஸ்எஸ்ஓ சைன் இன் சொல்றேன். சைன் இன் எஸ்எஸ்ஓங்கிறது சிங்கிள் சைன் ஆனதான் எஸ்எஸ்ஓ சைன் இன் சொல்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் எப்படி ஏன் சைன் அப் பண்றோம், ஏன் சைன் இன் பண்றோம். ஃபர்ஸ்ட் சைன் அப் நம்ம ஏடியில நம்மளுடைய டேட்டா பேஸ்ல நம்ம யூசர்ஸ் அக்கௌண்ட்டை ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட், சிங்கிள் சைன் ஆன் வழியா நம்மளுடைய அஜூர் போர்ட்டலுக்கு சைன் இன் பண்றோம். அப்போ இந்த இடத்துல அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது அஜூர்ல ஒரு டெடிகேட்டட் காம்போனன்ட். இதை நம்ம அடுத்தடுத்த செஷன்ல வந்து இது ஒரு கிளாஸ், இது ஒரு 2 கிளாஸஸ் கவர் ஆகும். இது ஃபுல்லாமே நீங்க இன்டர்வியூல வந்து அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. நம்மளுடைய ரோல் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஒன்னு வந்து ஏடிலையும் ஒன்னு வந்து கிளவுட்லயும் ஸ்பிளிட் ஆகும். ஓகே. ஸோ ஒரு சில கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுவாங்க. அஜூர் ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ல வந்து ஜாப் ஓப்பனிங் போடுவாங்க. அவங்களுடைய வேலை ஏடியில மட்டுமே தான் இருக்கும், மேல இருக்கக்கூடிய பார்ட்ல வேலையே இருக்காது. ஓகே, நீங்க சொல்றது ஆக்டிவ் டைரக்டரி சொல்றீங்களா? ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே. ஸோ மேல இங்க என்னதான் இருக்கு அப்படின்னா மேலதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சரிங்களா? இப்படித்தான் வந்து கிளவுட ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கிறாங்க. அஜூர் கிளவுட வந்து அஜூர் கிளவுடோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்னு வந்து சப்ஸ்கிரிப்ஷனாகவும் இன்னொன்னு வந்து ஆக்டிவ் டைரக்டரியாகவும் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குன்னு செப்பரேட்டா ஒர்க் பண்ணக்கூடிய கேண்டிடேட் பேர் வந்து ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அஜூர் ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேல ஒர்க் பண்றவங்க வந்து கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் ஜென்ரலா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா தே ஷுட் அவேர் ஆஃப் போத், ரெண்டுலயுமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இது மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ். மெயின் கான்செப்ட் ஐஏஎஸ்ங்கிறது வந்து சர்வீஸ். கிளவுட் வந்து என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கிறது அது. இப்போ நம்ம அதை விட்டு உள்ள வரோம், கிளவுடுக்குள்ள வர்றப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டிவைட் ஆகுது.
உள்ள வந்து ஏடியில் ஒரு இதுவாக டிவைட் ஆகுது, சப்ஸ்கிரிப்ஷன் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ள டிவைட் ஆகுது. ஓகே ஓகே போக போக உங்களுக்கு அது என்னன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ப்ரோ. ஓகே சரிங்களா? அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்றோம், சைன் இன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற பார்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்க வெறும் போர்ட்டலை மட்டும்தான் பார்ப்பீங்க. ஒரு அக்கௌண்ட்டை ஓகே புதுசா சைன் இன் பண்ணா வெறும் போர்ட்டல் மட்டும் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது இருக்காது. ஏடி வந்து உங்களுக்கு ஏடியும் உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் நீங்க ஓகே சைன் அப் பண்ணிருப்பீங்க, சும்மா பார்ப்பீங்க. ஓகே ஒன்ஸ் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றப்போ நீங்க என்ன ஒன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை கொடுத்துருவாங்க. யூ வில் பி a ஓனர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அன்டில் தட் நீங்க வந்து ஒரு ஏடி யூசரா இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு அக்கௌண்ட் மைக்ரோசாஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒரு ஏடி ஓனரா இருக்கிறேன். நான் என்னோட ஏடியில வந்து இப்போ நான் இது வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்கு நான் ஓனர்னு வைங்களேன். உங்க 2 பேரை என்னோட ஏடியில நான் மெம்பரா ஆட் பண்றேன். ஓகே என்னுடைய ஆர்கனைசேஷன் ஏ டு XYZங்கிறது என்னுடைய ஆர்கனைசேஷன். அதுக்கு நான் தான் ஓனர், நீங்க வந்து ஜஸ்ட் லைக் அ மெம்பர். ஓகே சப்போஸ் நீங்க டெடிகேட்டடா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றப்போ நீங்க வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் ஆவீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை வந்து அஜூர் அசைன் பண்ணிடுவாங்க. ஓகே அந்த இடத்துல நாங்க ஓனர் ஆகும். ஆமா, கரெக்ட். ஏன் அப்ப நாங்க என்னுடைய பண்ணலாங்களா சார்? சொல்லுங்க ராஜா. அதான் இப்ப நீங்க இப்ப எங்களை ஜாயின் பண்ண மாதிரி நாங்களும் 2 பேரும் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணணும். நீங்க இப்ப என்னோட டைரக்டரியில நான் உங்களை ஆட் பண்ணா அப்படின்னா என் கம்பெனில நீங்க எம்ப்ளாயி. சப்போஸ் நீங்க ஓனா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணீங்கன்னா உங்க கம்பெனிக்குல நீங்க தான் ஓனர், நீங்க தான் சப்ஸ்கிரிப்ஷனை மெயின்டைன் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் என்னோட ஐடியா உங்க இதுல ஆட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எம்ப்ளாயி. ஓகே 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 இங்க வந்து ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது இங்க டைரக்டரி அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி சொன்னது, இந்த டைரக்டரிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. டைரக்டரினா ஒரு ஆர்கனைசேஷன். யூசர்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ கம்பெனினா எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்றாங்கல்ல, அதனால இட்ஸ் கால்ட் அஸ் கம்பெனி அப்படிங்கிறோம். அதே மாதிரி கிளவுட்ல நம்பர் ஆஃப் யூசர்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அங்க ஒரு டைரக்டரி தேவைப்படுது. அந்த டைரக்டரி தான் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி. இந்த டைரக்டரிக்கு இன்னொரு பேர் வந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் இருக்கு டெனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். இப்பயே நான் கன்ஃபியூஸ் பண்ணல. இப்போதைக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, புரியுது. புரியுதுல? ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்கனைசேஷனை அஜூர் வந்து அசைன் பண்ணிடுவாங்க. என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ல, அதாவது என்னுடைய டைரக்டரியில உங்களை ஆட் பண்ண அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கீழே வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஆயிருவீங்க. என்னுடைய ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயா மாறிடுவீங்க. ஓகே ஓகே. இப்போ என்னுடைய டைரக்டரியில நான் உங்க யூசர்ஸ் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க சைன் அப் பண்ணவே வேண்டியதுல டைரக்டா லாகின் பண்ணலாம் அஜூர் போர்ட்டல்ல. ஓகே ஓகே. அது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. அதை பத்தி இப்ப டீடைல் ஆனா சோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. சரிங்களா ப்ரோ? ஓகே. இப்போ நீங்க வந்து 4 டாபிக்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆமா. சோ பாத்தீங்கன்னா இதுல தான் நம்ம நோட்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமா? ஏன்னா வந்துட்டு சும்மா நீங்க ஓவராலா நீங்க சொல்லிருக்கீங்க இது ஆப்ஷன்ஸ் அப்படி. இதுல வந்து நீங்க நோட்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் தான். லேண்டிங் ஜோன், ரீஜியன், ஜோன்ஸ். ஓகே. இந்த 3 ஆப்ஷன் தான் வரும். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே வந்துட்டு கிளவுடுக்குள்ள போறதுக்கு ஒரு பேசிக். இத தெரிஞ்சாதான் அது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் தெரியாம போறது வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு பிளாங்க் யூசரா தான் இருக்கும். அதுக்குள்ள ஒண்ணுமே நம்ம ஏதோ போனோம் பண்ணோன்ற மாதிரி. இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இப்போ இதுல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஓகே, இப்படித்தான் நம்ம லாகின் பண்றோம். சரிங்களா? ஓகே. சோ இன்னைக்கு டாபிக் முடிஞ்சது. நாளைக்கு இஃப் யூ ஆர் ஓகே, எங்களுக்கு ஓகே ப்ரோ. உங்களுக்கு ஓகே